புதுச்சேரி மாநிலத்தில் பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் தியாக பெருநாளாக கொண்டாடப்பட்டது. மாநிலம் முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் இறைத்தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூரும் நாளாகவும் மனித வாழ்வில் தியாகத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் கடற்கரை சாலை, குப்தா பள்ளி, மீரா பள்ளி, நெல்லித்தோப்பு, ஈக்தா பள்ளி மற்றும் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று காலை 6:30 மணி முதல் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையின் போது நாட்டில் சகோதரத்துவம் நிலைத்திருக்கவும், பெருமழை, வெள்ளம், புயல் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களில் இருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. தொழுகையில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆறத் தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூரில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான திருக்காமேஸ்வரர் கோவில் தர்மபால சோழனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் வைகாசி திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் அதன் முக்கிய நிகழ்வான திருத்தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. கோவில் வாசலில் மரபுப்படி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தேரை வடம் பிடித்து இழுத்து திருவிழாவை தொடங்கி வைத்தனர். கிழக்கு மாட வீதியில் தொடங்கிய திருத்தேர் வடக்கு, மேற்கு மற்றும் தெற்கு மாட வீதிகள் வழியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தது. இந்த விழாவில் வில்லியனூர் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் அமைச்சர் நமச்சிவாய் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநிலத்தின் பல்வேறு மக்கள் நல கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மனு வழங்கப்பட்டது. முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் மாநில முதன்மைச் செயலாளர் பெரு அரிமா தமிழன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் முதன்மைச் செயலாளர் தேவப்பொழிலன், அமைப்பு செயலாளர்கள் தீந்தமிழன், பொருளாளர் மாசி வாகையரசு, மாநில செயலாளர் ப இளவரசன், தலைமை நிலைய செயலாளர்கள் மற்றும் செய்தி தொடர்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதல்வரிடம் வழங்கப்பட்ட மனுவில் பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி கற்பித்தலை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், மீனவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல், பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு தொழில் மானியம் வழங்குதல், குடிநீர் பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளுக்கான ஆதரவு திட்டங்களை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் மனுவில் இடம்பெற்றிருந்தன. மக்கள் நலன் சார்ந்த இந்த கோரிக்கைகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வலியுறுத்தப்பட்டது. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக முதல்வரின் அறிவுறுத்தலின்படியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்தின் உத்தரவின்படியும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தளபதி விஜய் ஒருநாள் மதிய உணவு சேவையகம் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி இருதய ஆண்டவர் தேவாலயம் அருகே பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடகப் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் தொகுதி நிர்வாகிகள் பிரதீபன், பிரபு, ராஜசேகர், வசந்தராஜா, பேட்ரிக், சூர்யா, சிவராஜ் உள்ளிட்டோர், கிளை நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், கழக தோழர்கள் மற்றும் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பொதுமக்களுக்கு உணவு வழங்கிய இந்த நிகழ்ச்சி உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாகூர் கொம்யூனுக்கு உட்பட்ட அரகனூர் கிராமத்தில் பொதுப்பணித்துறை மூலம் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. பாகூர் முதல் அரகனூர் வரை செல்லும் சாலையில் மழைநீர் தேக்கம் மற்றும் வடிகால் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் யூ வடிவ வாய்க்கால் மறுகட்டமைப்பு பணிகளுக்கு புதுச்சேரி அரசு நிதியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக 79,56,000 ரூபாய் மதிப்பில் பொதுப்பணித்துறை மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது. அவர் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வன், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் கலைச்செல்வன், ஒப்பந்ததாரர்கள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
இந்த பணிகள் நிறைவடைந்தால் அப்பகுதியில் நீண்ட காலமாக இருந்து வந்த மழைநீர் வடிகால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.